1.5 மணி நேரம் கொஞ்சம் மயக்கமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடியாக மருமகள் பூசி இன்ஜெக்ஷன் போடும்போது வலிக்குங்க. என் தம்பி கோஆப்ரேட் பண்ணுங்க, பண்ணிடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. சின்ன ஊசிங்க, அவ்வளோதான். இது ஒன்று தான் வலி. So keep your head on your shoulders. Now we ain't out here moving rocks, we out here moving boulders. Now we ain't getting posterized, we out here making posters. And we ain't got nothing to hide, we move forward like soldiers. You better wake up for the pay stub or you'll pay up. Don't make love to the game, bruh, fuck the game up. Change up, rearrange stuff to your greatness. Famous for the way up, play the game, bruh. Never stop, don't get it if I want it. Gotta make to myself a promise. I won't quit, keep going till I got it. I won't give up till I'm on top, yeah. You know I'm always honest, there ain't no way I'm ever stopping. I won't quit, keep going till I got it. I won't give up till I'm on top, I'm always flirting with pain, she like to hurt me and maim. I'm always working to change, but she's still lurking the same. I keep on building a dynasty while the haters be trying me. But they hate from inside, you see, hate themselves in society. So I let them speak quietly while my actions speak wider. See, they be hiding in privacy with the screen, oh the irony. To hate someone who's trying to be whatever they would like to be. We all feel the anxiety, we make our own rivalries. Yo, so where is all the positivity? I feel like we all just hate on everything, it's killing me. Thoughts build quick, causing different possibilities. Negative thoughts will cause different disabilities. So do better, work hard under pressure. If you got no time, work smarter than ever. Don't ever let them tell you that you can't never say never. And turn your mind into the truest of go-getters. Never stop, I'll get it if I want it. Gotta make to myself a promise. I won't quit, keep going till I got it. I won't give up till I'm on top, yeah. You know I'm always honest, there ain't no way I'm ever stopping. I won't quit, keep going till I got it. I won't give up till I'm on top, yeah. இது மசில். இந்த இடத்துல இருக்கிறது கிளாண்டுங்க, கிளாண்டு. இதெல்லாம் ஃபேட். .5 சென்டிமீட்டர் ஹோல்ஸ் மாதிரி போட்டுருவோம். காமிச்சு விட்ரு. ஃபேட்லாம் எடுத்தாச்சு, கிளாண்டு மட்டும் நான் ரிமூவ் பண்ணாமல் இருக்குது. கிளாண்டு இருக்குது, இதெல்லாம் ஃபேட்லாம் லிப்போசெக்ஷன் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து தான் கிளாண்ட் ரிமூவ் பண்ணோங்க. ஃபேட் அப்படியே இருக்குது, இதெல்லாம் ஃபேட் எடுத்தாச்சு. இந்த கிளாண்ட் டிஷ்யூவை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இதுதான் அந்த கிளாண்ட் டிஷ்யூ. வெள்ளையாக இருக்கு, ஒயிட்டிஷாக இருக்கும். இது ஃபேட்டு, இது அந்த கிளாண்டு. காலையே சொன்ன மாதிரி இவருக்கு இந்த கிளாண்ட் டிஷ்யூ ஆக்சுவலாக கம்மியாக தான் இருக்குது. ஃபேட்டு தான் அவருக்கு நிறையா இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த கிளாண்ட் டிஷ்யூங்கிறது. இது பார்த்திங்கன்னா சக்கையாட்டிருக்கும்.
சர்ஜரி ஃபினிஷ் ஆன மாதிரி. இப்போ இந்த சர்ஜரியோட எய்ம் வந்து கிளாண்ட் ரிமூவ் பண்ணுறோம், ஃபேட் ரிமூவ் பண்ணுறோம், கூட வந்து செஸ்ட்டு ஷேப்பிங் கொண்டு வரணும். அதனால நான் காமிச்ச மாதிரி சைடு ஃபேட்டு மேலே இருக்கிற ஃபேட்டும் லெவல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம பாடி பில்டிங்கு இல்லை எக்ஸசைஸ் பண்ணும்போது செஸ்ட் மசில்ஸ் நல்லா பம்ப்டப்பாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த ஸ்கார்ஸ் இது தெரிஞ்சது நம்ம பண்ணது தெரிஞ்சக்கூடாது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா காம்படிஷனுக்கு போகிறதா இருக்கட்டும், பேர் பாடியாக இருக்கும்போது ஸ்கார்ஸ் இருக்கக்கூடாது. அதனால் ஸ்கார்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹிடன் பிளேஸ்லேருந்து பண்ணுறோம். ஆக்சிலா ரீஜன்லேருந்து பாம்பிட் ரீஜன்லேருந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்கார்ஸும் தெரியாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அந்த சர்ஜரியோட மெயின் எய்ம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு ஹீலிங் ப்ராசஸ் வந்து ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு ஹீலிங் வந்து ஸ்மூத்தாக நடக்க போகுது. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து எனக்கு முழிப்பு வந்திருக்கு. ஊட்டிலேருந்து இந்த ரூம் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு பெயின் பார்த்தீங்கன்னா லைக் இன்டென்ஸ் செஸ்ட் ஒர்க் அவுட் போட்டால் ரொம்ப ஹெவியாக ட்ரெயின் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பெயின் இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறது, ஹெவியான ஒரு செஸ்ட் ஒர்க் அவுட் போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. மற்றபடி ஆல் ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் நான் பண்ணுறேன். தண்ணி தாக தான் ரொம்ப அடிக்குது. லைக் தண்ணி கேட்டேன்னு தரல. ஏன்னா அனிஸ்தீசியா கொடுத்தா தண்ணி குடித்தா உடனே வாமிட் வந்துடுமா. ஸோ வாட்டர் தான் வந்து எனக்கு நைட்லேருந்து குடிக்காமல் இருக்கேன். சுத்தமாக வாட்டர் இல்லை. அது மட்டும் தான் வாயிலாம் கொஞ்சம் கசக்குது அந்த மருந்து போட்டதுனால. மற்றபடி ஆல் ஓகே தான். பெயினும் அந்தளவுக்கு இல்லை. கையெல்லாம் மாற்ற முடியுது. எனக்கு எப்படின்னா எக்ஸாக்டாக அந்த ஹெவியான செஸ்ட் ஃப்ளாட் பெஞ்சில் போட்டு அடி அடிச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ரொம்ப அந்த மாதிரி பெயின் தான் இருக்குது. வேறு எதுவும் இல்லை, நார்மல் தான். ஸோ அடுத்தடுத்து இன்னும் ஒரு 3 hours கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. வாக் பண்ண வச்சு நார்மல் ஆனதுக்கப்புறம் பெயின்லாம் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுட்டு கொடுத்து அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நேற்று நைட்டு வந்து நான் வாட்டர் கட் பண்ணோம் 10 மணிக்கு. நேற்றுலேருந்து குடிக்கவே இல்லை. ஸோ சர்ஜரிலாம் முடிஞ்சிச்சு. நான் கோயிங் டு டேக் வாட்டர். கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம். ஏன்னா அதே குடிச்சிட்டா வாமிட்டிங் சில பேருக்கு வரும். கொஞ்சம் ஃபீல்ஸ் குட். ஆனால் அதுதான் ஒரு மாதிரி கேர் வருது குடித்தோன்னே. நிறைய எதுவுமே சாப்பிடல, அதனால breathe in, breathe out. மாதிரி ஆகுது. இது டைட்டாவும் போடணும். சரிங்களா? லூஸ்ல பண்ண முடியாது. போட போட அதுவே லூஸ் ஆயிடும். லூஸ் ஆகும்போது நீங்க கடையில கொடுத்து சைடுல மட்டும் ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. எவ்வளவு போடுறது? 1.5 நிமிஷத்துக்கு. டெய்லி போடணுமா? டெய்லி 24 hours போட்டே தான் இருக்கணும். தூங்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இத 2 அந்த செகண்ட் ஜிப் வேணா அது மட்டும் ரிமூவ் பண்ணக்கூடாது. ரிமூவ் பண்ணக்கூடாது. சிப்பு மட்டும் வேணா ஓபன் பண்ணி விட்டுருங்க. டைட்டா இருக்குங்களா? இது வந்து அந்த ஷேப் வச்சிருக்கேன். இதோட கம்ப்ரஷன் டூ சைஸ்ல எங்க டைட் பண்ணுவீங்க? இந்த சைஸ். இந்த சரியா? டைலர் ஷாப்ல கொடுத்து பண்ணுங்க. ஒரு ஜிப் போடணுமா? தூங்கும்போது சிப்பு மட்டும் வேணா ஓபன் பண்ணி விட்டுக்கோங்க. கஷ்டமா இருந்துச்சுன்னா. டைட்டா இருக்கு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? சைடுல தான் இங்க உங்களுக்கு நல்லா டைட்டா இருக்கா? கம்ப்ரஷன் ஆகுது நீங்க. ஆகும். மோஸ்ட் மஸ்குலர் பண்ணுங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா சர்ஜரி முடிஞ்சிச்சு. அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த போஸ்ட் சர்ஜரியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours கிட்ட பொறுமையாக வாக் பண்ணி ஃபுல்லாக ரிகவர் ஆகிட்டேன். மார்னிங் வந்து ஒரு 9 o'clock வந்தேன். இப்போ வந்து ஒரு 6:37 ஆகுது.
கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எப்படி வந்தனோ அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. லைட்டாக ரொம்ப லைட்டாக மேனேஜபிள் பெயின் தான். ஈஸியாக நான் ட்ராவல் பண்ணிட்டு போயிடுவேன் சார். ஏன்னா வரும்போது எனக்கு ரொம்ப பயமுறுத்துட்டாங்க. எஞ்சிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீ ஏன் அங்கே போய் பண்ணுற, எதுவுமே இல்லை. ஜாலியாக மார்னிங் ட்ரெயின் வந்தோமா, காலைல சர்ஜரி பண்ணோம்னா நைட் ஏறி போயிட்டே இருக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சார். எனக்கு ஆக்சுவலி எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க எல்லாருமே. ஸோ எனக்கு வந்து ஃபுல் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார். நல்லா இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல். அண்ட் இதுக்கப்புறம் 4th டே ரிவ்யூ இருக்குது அண்ட் 10th டே ரிவ்யூ இருக்குது. ஸோ அதுவும் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு ஃபைனலாக ஜஸ்ட்டு எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் பல்ஜாக தான் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கங்க. சாப்பிட்றது காரெல்லாம் வேண்டாம். ஒரு 2-3 டேஸ் தான் பெயின்லெஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ 4th டே 5th டே வந்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங்லாம் மாற்றிட்டு மசாஜஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. மசாஜ் பண்ணிக்கணும். மசாஜ் பண்ணால் தான் அந்த ஸ்வெல்லிங் எல்லாம் குறைஞ்சி நல்லா ஷேப் செட்டில் ஆகும். கார்மெண்ட் போட்டுட்ருக்கணும். கார்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, உள்ள போட்டுருக்கேன் சார். கார்மெண்ட் போட்டுருங்க. அது ரொம்ப டைட்டாக இருக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. அது நல்லா கம்ப்ரெஷனாக தான் உங்களுக்கு அந்த ஸ்கின் இதாகிறது, அந்த வீக்கிங் குறையிறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. A few moments later. எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார். எல்லாமே கம்ப்ளீட். இதுக்கப்புறம் தான் காரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. அண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறது சார்? கைனோ இனிமேல் வராமல் இருக்கணும்னா எப்படி, அதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்குது? கைனோ மோஸ்ட்லி வராதுங்க. அன்லஸ் நீங்கள் ஒன்லி ஆப்ஷன் ஸ்டீராய்ட்ஸு ரொம்ப டோஸ் எக்ஸஸாக எடுத்தால் மைல்டு சான்சஸ் அதுவும். ஏன்னா நம்ம கிளாண்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவோம். அதனால் வரக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஃபேட்டு எடுக்கிறங்காட்டி நம்ம அந்த இடத்துல ஃபேட்டு டெபாசிட்டும் ஆகாது. ஸோ உங்களுக்கு அந்த ஷேப் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ரொட்டீனில் இருந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக நம்ம ப்ராப்பராக காம்படிஷன் ரெடி ஆகணும்னா பக்காவாக இருக்கும். எந்த ஒரு விஷயம் இருக்குது. சரி, இப்போ ஏன் சரி இவ்வளோ பேர் பயப்படுறாங்களே, ஏன் பயப்படுறாங்க? ஏதாவது இல்லை, அது இதுதாங்க. அதாவது வந்து அவங்களுக்கு வந்து இந்த சர்ஜரி அப்படிங்கும்போது அந்த பயம் நேச்சுரலாகவே இருக்கும். பட் அதனால தான் இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நானும் அதான் சார் பெருசாக நினச்சேன். சர்ஜரி எங்கள் வீட்டிலே பயந்தாங்க ரொம்ப. ஆனால் ஒன்றுமே டே கேர் ப்ராசஸ் மினிமல் ஆக்சஸ் தான். அதாவது நம்ம 0.5 mm 0.5 சென்டிமீட்டர் ஹோல்ஸ் போடுறோம். அதுலேயே நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணலாம். ஸோ பாடியில் பெரிய டேமேஜ் ஆகுது, பாடி ரெக்கவரிக்கு டைம் தேவைப்படாது. இப்போ நம்ம வயிறெல்லாம் கிழிச்சு மசில்ஸ் எல்லாம் தைச்சு அந்த மாதிரி பண்ணுறனா தான் ஹாஸ்பிட்டலில் 1 வாரம் 10 நாள் படுத்துட்டு ஸ்மால் ஹோல்ஸ் போகிறோம், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம். ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது நீ வீக் அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சோன்னா ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிடுவீங்க. நீங்கள் இப்போ தான் லைக் செக் பண்ண சார். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய பாடி பில்டர்ஸு நிறைய பேர் தெரிஞ்சவங்க பண்ணியிருக்காங்க. அண்டு தெரியாதவங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா வெளில சொல்ல மாட்டுறாங்க. ஆமாம். அதுக்கு எதாவது சொல்கிறீங்களா சார்? ஏன் கைனோ வந்து இன்னும் சொல்லி சர்ஜரி பண்ணுறது ஏன் சொல்ல மாட்டுறாங்க? சர்ஜரி பண்ணவங்க ஏன் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அது இல்லை சார், இப்போ கைனோ இருக்குனாலே பயப்படுறாங்க. வெளிலவே காட்டாமல் அது ஒரு சொல்யூஷன் இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், ஈஸி சொல்யூஷன் இருக்குன்ட்டு. ஆமாம், அதான் எல்லாரும் ஒரு கட்டத்தில் அந்த சர்ஜரிங்கும் போது அந்த பயம் வந்துடுதுங்க. அன்கான்சியஸாகவே நமக்கு ஒரு ஆப்ரேஷன் போது என்ன ஆகுமோ எப்படி இருக்குமோ அந்த பயம்தான். பட் அதனால தான் இப்போ வர லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஆப்ரேஷன் மாதிரி லைட்டாக செடேஷன் கொடுக்குறோம், தூங்குறீங்க, பண்ணுறோம், ரெக்கவரியும் ஃபாஸ்ட்டாக ஆயிடுது. ஸோ அது அவங்க இனிமேல் தான் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. கைனோ தான் ஈஸியாக கேன் க்யூர் இட்டுங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பயப்படுறீங்க, கைனோ வந்துருச்சு வெளில சொல்ல மாட்டேறீங்க. சர்ஜரி பண்ணாலும் நிறைய பேர் சர்ஜரி பண்ணிட்டு வெளில சொல்கிறதே இல்லை. சர்ஜரி பண்ணிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் அவேர்னஸ் வரும். ஆமாம், இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ அவங்க அந்த யாருக்காவது இருந்தால் கூட அவங்களும் வந்து பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சார் கைனோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் மருந்துலேயே நம்ம குறைச்சிடலாம், இதிலே பண்ணிடலான்ட்டு எவ்வளோதான் போட்டாலும் அது குறையாது. இந்த கிளாண்ட் கட்டே ஆகாது. ஒன்லி ஆப்ஷன் சர்ஜரி தான். அது அவங்க வரதுக்கு முன்னாடி யோசிக்கலாம், பட் வந்ததுக்கப்புறம் வந்து சர்ஜரி தான் அவங்க புரியணும். ஸோ இந்த வீடியோ மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய சஜஷன் கேட்டேன். எல்லாரும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா கைனோ இருக்குது, அதை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் வராமல் இருக்கிறதுக்கு இன்னும், பட் நீங்கள் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ சார்கிட்ட வந்தேன், சார் இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி காமிச்சார் எவ்வளோ கிளாண்டு. நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு யாராவது ஏதாவது டவுட்ஸ் எது இருந்தாலும் டைரெக்டாக நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இந்த கிரியாஸோட நம்பர் அண்டு இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது கையில் சஃபர் பண்ணுறாங்க, கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆகுதா, டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். இது தவிர்த்து நம்ம ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவோம் சார். ஆமாம், மெயினாக ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட், ஸ்கின் பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பாடி கான்டூரிங் ஷேப்பிங், அதாவது பாடி ஷேப்பு, செஸ்ட்டில் இருக்கிற ஃபேட் ரிமூவ் பண்ணுறோம். அதே மாதிரி டம்மி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டபர்ன் ஃபேட் இருக்கும். ஜிம்முக்கு போனாலும் இந்த இடத்துல மட்டும் ஃபேட் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 6 பேக்ஸ் வராமல் இருக்கிறவங்களுக்கு அந்த 6 பேக்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, அந்த அளவுக்கு எல்லாமே பண்ணலாங்க. நம்ம ஓகே. நான் ஒரு ரீசெண்டாக ஒரு ஆக்ட்ரஸ் பார்த்தேன்,
லைக் அந்த நார்த் சைடில் வந்து ஆப்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆமாம் ஆப்ஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி மசில்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா அது மேலே ஒரு ஃபேட் தின் லேயர் இருக்கும், அது மறைச்சிட்டு இருக்கும் சிக்ஸ் பேக்ஸை. ஓகே, அந்த லேயர் மட்டும் எடுத்து விட்டோம்னா அழகாக வந்துடும் சிக்ஸ் பேக்ஸு. ஸோ அந்த மாதிரி காஸ்மெட்டிக் சர்ஜரிஸில் எல்லாம் சேம் டைப் தான், அதுவும் இதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து பெரிய ரெஸ்ட் எடுக்க டபுள் சின், அதுவும் டபுள் சின் ரொம்ப காமன், ரிமூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஏன் சார் லைக் ஆக்ட்ரஸ் தான் அஃபோர்ட் பண்ண முடியுமா நார்மல்? இல்லையா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அது வந்து அது ஒரு மித்துன்னே சொல்லலாம். முதல்ல வந்து அந்த காலத்தில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பெருசாக நம்ம ஊரில் இல்லாதங்காட்டி எல்லாம் இங்கே மும்பை போனாங்க, ஒரு சிலர் லண்டன் போய் வருவாங்க. பட் இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இப்போ பீப்புள் ஆர் அவேர். ஸோ இதே சர்ஜரிஸ் நம்ம பண்ணும்போது இப்போ ஒரு நார்மல் சர்ஜரி என்ன பண்ணணுமோ அதே ரேட் தான், எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்ட்ரா ஒன்றும் ஆக போகிறதில்ல. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அஃபோர்டபுளாக இருக்குது. எல்லாமே வந்து ஒரு காமன் பர்சனால ஈஸியாக பண்ண முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் காலேஜஸில் போயிட்டு பண்ணுவாங்க, கம்மியாக இருக்கும். பட் அதில் தான் ஒரு பிகினர் ஒரு பையன் பண்ணனா அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவான். ஸோ அந்த டைமில் ஸ்டிச்சஸ் தெரியும். இந்த எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், லைக் அவர் பண்ணார் கைனோ 4 years பிஃபோர். பட் பார்த்தா கூட இப்போ கைனோ இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னென்ன சர்ஜரி பண்ணிங்கன்னா இல்லைடா அவனுங்க காலேஜில் பண்ணாங்க, அவங்க சரியாக பண்ணலன்ட்டு மேக்ஸிமம் பீப்புள் இப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ டோன்ட் கோ டு மெடிக்கல் காலேஜஸ். ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் ட்ரை பண்ணுறவங்க தான், ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. ஸோ சார் பார்த்தீங்கன்னா 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யூகேயில் போயிட்டு படிச்சுட்டு இருக்காரு. ஸோ டெஃபினட்டாக இஃப் யூ ஹேவ் அ கைனோ சர்ஜரி பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்ணு மூடிட்டு வாங்க. எவ்ரிதிங் அதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் மார்னிங் எப்படி வந்தேன், ஈவினிங் எப்படி போகிறேன்ட்டு வந்த மாதிரியே அப்படியே அனுப்புகிறாங்க. ஸோ டெஃபினட்டாக பாருங்கள். அண்ட் தென் 4 days ரிவ்யூஸ் கூட நான் காட்டுறேன், ரிவ்யூஸ்க்கு எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு செஸ்ட் எப்படி க்ரோ ஆகுது, ஏதாவது மார்க்ஸ் தெரியுதா, ஸ்கேட்ச் தெரியுதா, எவ்ரிதிங் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, டேக் கேர். தேங்க்யூ சார். அப்போ அகைன் டிசம்பரில் ஷோ பண்ணுவோம், கண்டிப்பாக வாங்க சார். கண்டிப்பாக. ஓகே. ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணாங்க, யாராவது ஜிம் போகிறாங்கன்னா, யாருக்காக சர்ஜரி பண்ணணும்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.